கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தரைத்தளம் இல்லாததால் 5000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் சூழல் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தனிடம் கேட்போம். அரவிந்தன், வணக்கம். இது தொடர்பாக விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று அச்சு நட்சத்திரம் தொடங்கிய நேற்று கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை மாவட்டத்தில் சங்கராபுரம் என பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து இந்த நிலையில ஆலத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தரைத்தளம் அமைக்கப்படாதால் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்து குவிக்க வைத்திருந்த நெல்மணிகள், நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு 5000 நெல் மூட்டைக்கு மேல மக்கள் அடுக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாமே மழையில் நனைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தரைத்தளம் அமைத்து நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க பாதுகாத்திட வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் ஒரு கோரிக்கை வச்சிருக்க மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் இருக்கும் காட்சிக்கு தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.